இது அமெரிக்காவில் பார்க்குறது ரொம்ப பெரிய பாக்கியம். அமெரிக்க அரசு இதை காப்புரிமை பண்ணிக்க விரும்பினாங்க. இந்திய அரசு எல்லா முயற்சியும் செஞ்சு அதை தடுத்துட்டாங்க. குறிப்பாக இந்த இலைகள் மற்ற எந்த பொருட்களையும் விட 100 மடங்கு அதிகமாக சக்தியை வெளிப்படுத்தும். எப்படி இருக்கு பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது, அதிக சக்தி வாய்ந்த இலை. இந்த ரெண்டுமே சிவனுக்கு ரொம்ப நெருக்கமானது. நமஸ்காரம் சத்குரு. நாம சிவனுக்கு அர்ப்பணம் பண்ற வேப்பிலை, வில்வ இலை இதோட முக்கியத்துவம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இப்போ ஒவ்வொரு பொருளும், இந்த படைத்தல்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே, அது இலையோ கல்லோ இல்லை உலோகமோ, அப்படி பார்த்தா உங்கள் உடலுமே கூட எப்போவுமே குறிப்பிட்ட அளவு ஒளியையும் சக்தியையும் வெளிப்படுத்துது. இது எதனாலனா, இன்றைக்கி நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று சயின்ஸுன்னு சொல்லணும்னா அது ஏதாவது ஒரு லேபில் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு மெஷினால் அதை புரிஞ்சுக்க முடியணும். ஒரு மனுஷன் எதையாவது நேரடியாக பார்த்தா அது பத்தாது. நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னால் அது போதாது. அவங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓ, அவரோட இதயம் துடிக்குது, அப்போ அவர் சொல்கிறது சரிதான், அவர் உயிரோடு தான் இருக்கார், அவரே சொல்கிறாரு உயிரோடு தான் இருக்கேன்னு. ஆனால் அவர் இதயம் துடிக்கிறதால நம்ம அவர் சொல்கிறத நம்புகிறோம். இந்த மாதிரி அறிவியலை ரொம்ப குழந்தைத்தனமாக அணுகிற அளவுக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட அறிவியல் இன்னமும் இருக்கிறதுக்கு காரணம் அதோட துணைக்கு இருக்கிற டெக்னாலஜி தான். இல்லைன்னா இந்த பூமியில் இது ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்காது. வெறும் டெக்னாலஜியால் தான் இந்த அறிவியல் பார்வை இன்னமும் உலகத்தில் உயிரோடு இருக்குது. இப்போது எல்லா பொருளுமே குறிப்பிட்ட ஒளியையும் சக்தியையும் வெளியிடுது. இன்றைக்கி இதை நவீன அறிவியல் 100% அங்கீகரிக்கிறாங்க. இனிமேல் இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, 100% உறுதி ஆயிடுச்சு. உங்களோட உடல் குறிப்பிட்ட அளவு ஒளியையும் சக்தியையும் வெளியிடுது. ஆனால் உங்கள் கண்களால் இதை பார்க்க முடியாது. ஏன்னா உங்களோட கேட்குற திறமை, பார்க்குற திறமை, நுகர்ற திறமை, தொட்டு உணர்கிற திறமை கூட இப்போ நீங்கள் காற்றை தொட்டுட்டு தான் இருக்கீங்க, ஆனால் உங்களால் உணர முடியல. அது குறிப்பிட்ட வேகத்தில் வீசும்போது அப்போ உங்களால் உணர முடியுது. நீங்கள் காற்றை தொடுறீங்களா இல்லையா? நீங்கள் காற்றை தொடுறீங்க, ஆனால் உங்களால் உணர முடியல. ஏன்னா உங்களோட உணர்கிற சக்தி அவ்வளோ கூர்மையாக இல்லை. அதே மாதிரி உங்கள் காதுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சத்தத்தை தான் கேட்க முடியும். அதே மாதிரி உங்கள் கண்ணால் குறிப்பிட்ட அளவு வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே போனாலும் அதுக்கு கீழே போனாலும் உங்களால் பார்க்க முடியாது. இந்த 3வது கண்ணோட முக்கியத்துவம் என்னன்னா, அது இதுதான். நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்காத ஒளி, அப்புறம் சக்தியோட மற்ற பரிமாணங்களை பார்ப்பீங்க. இப்போ வரைக்கும் பார்க்காதது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தா, இல்லை கவனமாக உணர முடிஞ்சால், இந்த ஆசிரமில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் நீங்கள் பறிக்கலாம். இங்கே குறைஞ்சபட்சம் 100 இல்லை 1000 வகையான இலைகள் இருக்கும். உங்களுக்கு எது கிடைச்சாலும் அதில் 10 வகையை எடுத்துக்கோங்க. அதை உணர்ந்து பாருங்கள். வேப்பிலையை எடுத்து எப்படி இருக்குன்னு உணர்ந்து பாருங்கள். வில்வ இலையை எடுத்து எப்படி இருக்குன்னு உணர்ந்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மக்கள் இதையெல்லாம் கவனிச்சிருந்தாங்க. பெங்களூருக்கு பக்கத்தில் எங்கேயோ ராம்நகருக்கும் சென்னப்பட்டினத்துக்கும் நடுவில், பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வழியில் யாரோ ஒருத்தர் புனிதமான பூக்கள் இலைகளுக்கான தோட்டம் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பாரம்பரியமாக ஏன் புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட பொருள்கள் மற்ற பொருள்களை விட 100 மடங்கு அதிகமாக சக்தியை வெளிப்படுத்துதுன்னு அவங்க கவனிச்சிருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட வில்வம் இருக்குது, இது பிரமாதமான விஷயம். ஆனால் இன்னொரு இலை இருக்குது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை நாம் மகாவில்வம்னு சொல்கிறோம். நீங்கள் ஈஷா யோகா சென்டருக்கு வந்திருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மகாவில்வ இலையை பார்த்துருப்பீங்க. அது இதை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. ஆனால் இதைத்தான் பொதுவாக வில்வம்னு சொல்கிறோம். ஏன்னா மகாவில்வம் ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. அதோடு அது இந்த வகையை சேர்ந்தது இல்லை, அது மொத்தமாக வேறு மாதிரியான ஒரு வகை. ஆனால் நம்ம இதையும் வில்வம்னு தான் சொல்கிறோம். அதாவது மொத்தமாக வேறு ஏதோ ஒரு வகை மரத்தோட இலையும் கூட நாம் வில்வம்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அதோட சக்தி அப்படி இருக்கிறதால. அதோட வகை இல்லை, ஒரே குடும்பம் இல்லை. திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, உயிரோட நுட்பமான அம்சங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயாலஜிக்கல் கனெக்ஷன் எல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது.
2 வேற வேற மரங்கள் மொத்தமாக வேறு இனத்தை சேர்ந்தது, 2 இலைகளையுமே வில்வம்னு தான் சொல்கிறோம். இது வில்வம், அது மகாவில்வம். இந்த 2மே சிவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. விஷயம் என்னென்னா, இது அதிக சக்தி வாய்ந்த இலை. அதனால் நாம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. இங்கே இந்த அளவு வேப்பிலையும் வில்வமும் அவங்க கண்டுபிடிச்சி எடுத்தது எனக்கு சந்தோஷம். அமெரிக்காவில் இதை கண்டுபிடிச்சது இது பெரிய பாக்கியம். இந்தியாவில், குறிப்பாக தென் இந்தியாவில் இது எல்லா இடத்துலையும் இருக்கும். மக்கள் இந்த விஷயங்களை கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வில்வ இலை வச்சு எவ்வளவோ நோய்களை குணப்படுத்த முடியும்னு இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. வேப்பிலையும் ரொம்ப மதிப்பான ஒன்று தான். அதை ஃப்ளோரிடாவில் இருக்கிற வெறும் சில மரங்களை வச்சு அமெரிக்க அரசு அதுக்கு பேட்டன்ட் வாங்க நினச்சாங்க. உங்களுக்கு இது தெரியுமா? கொஞ்சம் வருஷம் முன்னாடி பெரிய சர்ச்சை நடந்துச்சு. அப்புறம் இந்திய அரசாங்கம் ரொம்ப போராடி அதை தடுத்து நிறுத்தினாங்க. மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் அமெரிக்க அரசு பேட்டன்ட் வாங்கணும்னு நினச்சாங்க. அப்போ தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு வேணும்னா இந்தியாவில் கிராமங்களில் வேப்பங்குச்சியில் பல் தேய்க்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். என்னோட கதையை உங்களுக்கு சொல்லணும். என்னோட 42 வயசு வரைக்கும் நான் டென்டிஸ்ட் கிட்ட போனதே இல்லை. ஏன்னா பல்லுங்கிறது உங்கள் உடலோட இயற்கையான ஒரு பகுதி. அதை எப்படி பராமரிக்கணும்னு தெரிஞ்சால் பல்லை பார்த்துக்கிறதுக்கு டென்டிஸ்ட் உதவி தேவையில்லை. ஆனால் தொடர் பயணங்கள், இது அது அலட்சியம். எனக்கு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. அவசரத்தில் இருந்ததால் நான் அன்றைக்கி எங்கேயோ போக வேண்டி இருந்துச்சு. அவங்க ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி பல்ல காப்பாற்றலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு நேரமில்லை, பிடுங்கி எடுத்துடுங்கன்னு. அதனால் அவங்க அந்த பல்லை எடுத்துட்டாங்க. அதனால் அந்த இடம் ஓப்பனாக இருந்துச்சு. யூஎஸ்க்கு வந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 2-3 முறை எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வலி வந்துருச்சு. அட்லாண்டாவில் இருக்கிற டாக்டர்கிட்ட போனேன். எக்ஸ்ரே எடுத்தாங்க. $600 எக்ஸ்ரே பில் கொடுத்தாங்க. என்னது, ஒரு எக்ஸ்ரேக்கு $600? இந்தியாவில் 150 ரூபீஸ்க்கு எடுக்க முடியும். அப்படின்னா $3. நான் சொன்னேன், இது சரியா இல்லை. அப்புறம் அவங்க சொன்னாங்க ரூட் கெனால் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கு எவ்வளோன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சாதாரணமாக இவ்வளோ, உங்களுக்கு நாங்கள் $1800 செய்கிறோம். ஏன்னா இது யோகியோட பல்லு. நான் சொன்னேன், வேண்டாம், எப்படியும் இன்னும் ஒரு வாரத்தில் நான் இந்தியா கிளம்ப வேண்டி இருந்தது. நல்லதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டேன். அடுத்த 10-12 நாள் தினமும் நான் வேப்பங்குச்சியில் பல்லு தேய்ச்சேன். அவ்வளோதான். அப்போலேருந்து நான் டென்டிஸ்ட்டுக்கிட்ட போகவே இல்லை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இப்படி ஒரு பில்லை காட்டி ஷாக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வேப்ப மரம் இருக்குது, ஆனால் நீங்கள் தேய்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே, இந்த கெமிக்கல் எல்லாமே சேர்த்த ஒரு டியூப். அதுதான் ரொம்ப சௌகரியம். நீங்கள் உங்கள் பாத்ரூம்லேயே பல் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு போய் பறிக்க வேண்டாம். ஆனால் யாரோ உங்களுக்கு $1800 பில்லு கொடுத்தா, அப்போது நீங்கள் மரத்தில் இருந்து குச்சி எடுக்கிற கஷ்டமான விஷயத்தை செய்வீங்க. அதனால் எந்த பொருட்களுக்கு உயர்நிலை சக்தி இருக்குது, எதில் குறைஞ்ச நிலை சக்தி இருக்குது, எப்படி நமக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி அதை பயன்படுத்திக்கலான்னு பார்க்குறது. இதெல்லாம் அடிப்படையில் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான்.